சாட்டர்டே மார்னிங் காலையில் எழுந்ததும் குட்டீஸ் விளையாடிட்டு இருந்தாங்க. அவங்க கூட கொஞ்ச நேரம் விளையாடிட்டு அவங்களுக்கு ஆஸ் யூஷுவல் பெடிகிரி போட்டாச்சு. எங்கள் வீட்டில் மொத்தம் 5 டாக்ஸ் இருக்காங்க. அவங்கள 2 பேர் தான் இப்போ சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இவங்களுக்கு ஃபீடிங் டைம் 11 இல்லைன்னா 12 அந்த மாதிரி தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு. மார்னிங் எழுந்ததும் கமர்ஷியல் ஃபுட்ஸ் இல்லை டாக் பிஸ்கெட் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று கொடுத்துறது. மார்னிங்லேருந்தே அம்மாவுக்கு தலைவலின்னு சொன்னனால எனக்கும் அம்மாவுக்கும் டீ தான் போட்டிருந்தேன். எங்களுக்கு எப்போவுமே டீ ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் பிடிக்குன்றனால நல்லா டீ கொதிக்க வச்சு 2 பேரும் ஸ்ட்ராங்காக போட்டு குடிச்சு முடிச்சாச்சு. மார்னிங்கே அப்பாவும் தம்பியும் கன்ஸ்ட்ரக்ஷன் வேலையாக வெளியே போயிட்டனால இன்னைக்கு நானும் அம்மாவும் மட்டும்தான். பிரேக்ஃபாஸ்ட் ஏதாவது சிம்பிளாக பண்ணிட்டு லஞ்ச் ஸ்பெஷலாக பண்ணிக்கலான்னு டிசைட் பண்ணிட்டோம். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசையும் சட்னியும் தான் பண்ணியிருந்தது. எங்கள் வீட்டில் தக்காளி சட்னி பொறுத்த வரைக்கும் ரொம்பவே சிம்பிளாக தான் பண்ணுவோம். தக்காளி, வெங்காயம், வரமிளகா, கொஞ்சமாக பூண்டு, தேவைப்பட்ட புளி இதெல்லாம் கடாயில் சேர்த்து வணக்கிட்டு ஆற வச்சு அரைச்சிட்டு ஆஸ் யூஷுவல் கடுகும் கருவேப்பிலையும் போட்டு தாளிப்பு கொடுத்தா சிம்பிளான தக்காளி சட்னி ரெடி. ஸோ நானும் அம்மாவும் சாப்பிட்டு முடிச்சுட்டு இன்னைக்கான மார்னிங் ரொட்டீனை கம்ப்ளீட் பண்ணிட்டோம்.